சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இது நாள் வரை எதை எதிர்பார்த்து நீ காத்திருந்தாயோ, எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாயோ, அது நடந்துவிட்டது குழந்தையே. உன் சாயப்பா சொல்வது உனக்கு புரியவில்லையா? அப்பா சொல்வதை பாதியில் கேட்டுவிட்டு செல்லாதே. முழுமையாக கேட்டால் மட்டுமே உனக்கு என்ன சொல்கிறேன் என்பதை புரிய வரும். அதனால் இறுதி வரை பொறுமையாக கேள். உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து முடிந்து விட்டது. இதற்கெல்லாம் தீர்வுகள் எப்போது கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். ஆனால் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை என்று மனம் நொந்து உன் வாழ்க்கையை வெறுத்து போய் இருக்கின்றாய். இதற்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிடுமா? எனக்கான விடைவுகள் கிடைக்குமா? என் வாழ்க்கையின் விடைகளை தேடி என் வாழ்க்கை முடிந்து விடுமா என்று வேதனையோடு நீ காத்திருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அதனால் இப்போது நடந்த ஒரு பிரச்சனையை உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன். உன் துணையின் இல்லத்தில் நடந்த பிரச்சனைகள் தான் இது. இது நாள் வரை எது நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த ஒரு நிகழ்வு இன்று நடந்துவிட்டது. அப்பா சொல்வதை நீ நம்பவில்லை என்றால் இன்னும் ஓரிரு நாளில் இது உன் செவிகளில் வந்துவிடும். அப்போது நான் சொல்வது உண்மை என்று புரிந்து உன் சாயப்பாவிற்கு நீ நன்றியும் சொல்வாய். உன் வாழ்க்கைக்கான விடிவு காலம் எப்பொழுது வரும் என்று தானே என்னிடம் கேட்டாய். உன் வாழ்க்கைக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கைக்கான விடைகளைத்தானே நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கைக்கான விடைகளும் கிடைக்கப் போகிறது. கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்த உனக்கு இப்பொழுது விடைகள் கிடைத்து விட்டது. அந்த விடைகளை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக காத்திரு. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையின் திருப்பங்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது. இந்த மாற்றத்திற்குத்தான் நீ இத்தனை காலம் காத்திருந்தாய் என்பதனை உணர்ந்து கொள். இந்த மாற்றம் உனக்கு உறுதியானதாகவும் நிலையானதாகவும் இனி இருக்கப் போகிறது. வரும் இந்த மாற்றங்களை கொண்டு நீ நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதனால்தான் இப்பொழுது இந்த நாளில் இதுபோல் ஒரு தீர்வை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். எதுவுமே என்னிடத்தில் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பதில்லை சாயப்பா. இந்த வறுமையும் வேதனையும் கண்ணீரும் கவலையும் மட்டும்தான் என்னிடம் நிரந்தரமாக இருக்கின்றது என்று கண்ணீர் விட்டாய் அல்லவா? இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்ற போது உன்னிடம் இருப்பது மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? உன்னிடம் இருக்கும் கவலை, கஷ்டம், கண்ணீர், துரோகம், வருத்தம், வேதனை அனைத்தும் உனக்கு அதுவும் நிரந்தரமில்லாமல் உன் கரங்களை விட்டு போகப் போகிறது. உன்னை விட்டு அதில் நிரந்தரமாக ஓடிப்போகப் போகிறது. என்ன நடந்தது சொல்லுங்கள் சாயப்பா என்று தானே இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இத்தனை காலம் உன் துணையின் இடத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாயோ அது நடந்துவிட்டது. என்ன தெரியுமா? அவன் இல்லத்தில் இருப்பவர்களின் சொல் பேச்சை கேட்டு உன்னை வீட்டை விட்டு வாழ்க்கையை விட்டு வேண்டாம் என்று உதறிவிட்டு உன்னை இப்போது தனிமையில் விட்டு உன்னை பார்க்க கூட வராமல் இருக்கும் உன் துணை இப்போது என்ன செய்தார் தெரியுமா? அது அப்படியே விருப்பமாக அவர்கள் வீட்டில் இருப்பவர்களை வெறுத்து அவர்களிடம் என் துணையோடு நான் செல்லப் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். இனி நீங்கள் யாரும் வேண்டாம் என்ற வார்த்தையை இன்று உன் துணை அவர்களிடத்தில் சொல்லி அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டார். இனி நான் என் துணையோடு தான் வாழ்வேன். உங்கள் சொல் பேச்சை நான் கேட்க மாட்டேன். என் துணையும் நானும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழப்போகிறோம் என்று சொல்லி கிளம்பிவிட்டார். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.